ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கப்பலில் 276 பேர் இருந்தோம். ஏன் இந்த நம்பர்ஸ் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், கவனிங்க, ரொம்ப வெரி பர்டிகுலர். பரிசுத்த ஆவியானவர் 276 பேர் இருந்தோம் என்கிற அந்த கணக்கை ஆண்டவர் ஏன் எழுதியிருக்கிறார் என்றால், 200 எவ்வளவு கூட்டம் என்றல்ல, இது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய சபையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கிற கம்யூனிட்டியா இருக்கலாம். எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, அந்த கூட்டத்தில் நான் யாரா இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொன்னா கையை உயர்த்தி சொல்லணும். பாதி கையில முழு கையும் உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, அந்த கூட்டத்தில் நான் யாரா இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். உங்களை கொண்டு நீங்க இருக்கிற வேண்டிய பகுதியில் ஒரு எழுப்புதல் வரணும்னா, கூட்டத்தோட ஒரு ஆளா அல்லது கூட்டத்திற்கு ஒரு ஆளா? சொல்லுங்க. கூட்டத்தோடு ஒரு ஆளா அல்லது கூட்டத்திற்கு ஒரு ஆளா? இந்த கூட்டத்தில் என்னை வைத்திருப்பதற்கு காரணம் 275 பேரை நான் கரையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த கூட்டத்திலே என்னை வைத்திருக்கிறார் என்று யார் பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் கிரியை செய்ய ஆரம்பிப்பார்கள். Hallelujah, glory to God. உங்க வீட்டில் 10 பேர் இருக்கலாம் அல்லது 5 பேர் இருக்கலாம். 5 பேரோட நானும் ஒரு ஆள் அப்படி என்று இருந்தீங்கன்னா உன் மூலமா கர்த்தருடைய வல்லமை கிரியை நடைபெறாது. இந்த குடும்பத்திலே 6 பேர் இருக்கிறோம். 5 பேரை இன்னும் தேவனண்டையிலே கொண்டு வருவதற்காகத்தான், 5 பேருக்குள்ளும் ஒரு எழுப்புதலின் அக்கினியை கடத்தி விடுவதற்காகத்தான் கர்த்தர் எனக்குள்ளே ஒரு எழுப்புதலின் அக்கினியை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொறுப்பை உணர்கிற வரைக்கும் நீங்கள் செயல்படவே முடியாது. கூட்டத்தோடு ஒரு ஆள் அல்ல. ஆண்டவர் ஒரு நாளில் என்னை பார்த்து கேட்டார், மகனே யோர்தான் 2ஆக எப்படி பிரிந்தது? ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே ஆசாரியருடைய கால்கள் பட்டவுடனே யோர்தான் பிரிஞ்சு. ஆண்டு சொன்ன, மகனே அந்த நேரத்தில் ஏராளமான ஆசாரியர்கள் இருந்தாங்கடா, ஏராளமான லேவியர்கள் இருந்தாங்க. எல்லாருடைய கால் படும்போது யோர்தான்ல எந்த மாற்றமும் இல்லை. அப்பொழுது ஏராளமான ஆசாரியர்கள் இருக்கலாம், ஏராளமான லேவியர்கள் இருக்கலாம். அவர்களோடு நானும் ஒரு பாஸ்டர் அல்ல, நான் தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஊழியனாக நீங்கள் வலம் வரும் பொழுது நீங்கள் கால் வைக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இந்த கடைசி நாட்களில் ஒன்று வாழ்ந்தா உருப்படியா வாழணும், ஊழியம் செஞ்சா உருப்படியா ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக, கர்த்தருடைய வல்லமையை சுமக்கிறவர்களாக, எழுப்புதலின் அக்கினியை சுமக்கிறவர்களாக, போகிற இடத்திலெல்லாம் பற்ற வைக்கிற ஆமென் ஒரு பெரிய பாரத்தோடு கூட நீங்களும் நானும் உலாவ வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிற ஒரு கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். I want to be the part of revival. என் குடும்பத்தில் எழுப்புதல் வருதுன்னா அது நான் தான் காரணமாக இருக்க வேண்டும். எங்கள் சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் வருகிறது என்றால் அதற்கு நான், என்னுடைய ஜெபம், என்னுடைய காரியங்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்று யார் பொறுப்பை உணர்ந்து எழும்புகிறீர்களோ, God is ready to use you. அவனை தான் பயன்படுத்துவேன், இவனை தான் பயன்படுத்துவேன் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் பயன்படுத்துகிற நாட்கள். நான் சொல்றேன், 2000 வருஷமா சபை தேவனை ஏமாற்றி விட்டது என்று திரும்ப திரும்ப சொல்லுவேன். 2000 வருஷமா உங்க மைண்ட் செட்டை மாற்றம் வரணும். விசுவாசிகள்னா சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டு கை தட்டிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போய் வேலை செஞ்சுட்டு காணிக்க தசமா கொண்டுட்டு மறுபடியும் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆமென் தேவனுடைய சித்தம் அல்ல. சபை என்றால் உருவாக்குகிற இடம். சபை வந்து ஒரு ஒர்க் ஷாப். ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், சபைக்கு 2 வாசல் இருக்க வேண்டும். ஒரு வாசல் வழியாக உள்ளே வந்து உருவாக்கப்பட்டு இன்னொரு வாசல் வழியாக வெளியே போய் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அதுதான் சபையின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம். ஆமென். சபையிலிருந்து ஒவ்வொரு கன்வென்ஷனில் ஊழியர்கள் எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும்,
ஒவ்வொரு கன்வென்ஷனுக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். நம்முடைய சபையிலிருந்து ஊழியர்கள் எழும்பி இந்த தேசத்தை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அறுவடை மிகுதியா இருக்கு, ஆட்கள் இல்லை. தரிசனத்தோடு ஓடுற ஆள் இல்ல, சத்தியத்தை சத்தியமா பேசுகிற ஆட்கள் இன்னைக்கு பஞ்சமாக இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற ஆட்களை சபை உருவாக்க வேண்டும். செத்து போன சபைகளுக்குள்ளே ஜீவன் கொண்டு போக கர்த்தர் சபையிலே ஒரு சிலரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சர்ச் வந்து என்டர்டைன்மெண்ட் சென்டர் அல்ல. சபை என்பது சண்டை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 4 பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லுகிற இடமல்ல. வேதத்தின் அடிப்படையில் சபை அநேகரை உருவாக்க வேண்டும். விசுவாசிகளை சீஷர்களாக உருவாக்க வேண்டும். சீஷர்களை ஊழியர்களாக உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் பண்ணிட்டே இருக்கணும். புதிய ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் சபையின் மேல் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கம். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை மறந்து நம்ம இஷ்டத்துக்கு வழக்கம் போல அப்படியே யாருக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம், சபை நடத்துகிறோம், ஊழியம் செய்கிறோம்னா கர்த்தரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே உங்கள் சபையிலிருந்து எத்தனை ஊழியர்கள் எழுப்பினார்கள்? இந்த ஆண்டிலே உங்கள் சபையிலிருந்து எத்தனை மிஷனரிகளை அனுப்பினீர்கள்? எத்தனை எவாஞ்சலிஸ்ட் எழுப்பினாங்க? எத்தனை புதிய ஆத்துமாக்கள் உள்ள வந்தாங்க? நான் காலையில் சொன்ன மாதிரி புதிய ஆத்துமாக்கள் உள்ளே வருவது முழுக்க முழுக்க விசுவாசிகளுடைய பொறுப்பு. 5 விதமான ஊழியங்கள், அதை விட்டுருங்க. அது 1000 தரம் பைபிள் ஸ்டடி கேட்டிருப்பீங்க. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், டீச்சர்ஸ், போதகர்கள், மேய்ப்பர்கள். ஒருவேளை அந்த 5 விதமான ஊழியங்கள் ஆரோனை போல அழைக்கப்பட்டார் ஒழிய அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். 5 விதமான ஊழியங்களை தவிர ஆயிரக்கணக்கான ஊழியங்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். தீமோத்தேயு நிருபத்திற்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், உதவிக்காரர் என்று எழுதுகிறார். We are all assistants to the body of Christ. நாம் எல்லாரும் உதவியாளர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம் பட்டம் பதவியில தான் நிக்குது. இல்லை, தேவ பிரசன்னத்தை சுமந்து தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சிலரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். தன்னை பெரிய ஆளா காண்பித்து நான் யார் தெரியுமா நடக்கிற ஒருவனை வைத்தும் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. தன்னை சிலுவைக்கு மறைவிலே மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஒரு சிலர் எழுப்பினால் உங்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த கடைசி எழுப்புதலை கர்த்தர் சபையிலும் தேசத்திலும் கட்டவிழ்க்க விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உம்முடைய கரத்தில் இருந்து நான் பயன்பட வேண்டும். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாக விசுவாசியாக நான் இருந்தேன், ஆனா ஒரு ஆத்மா கூட சபைக்குள்ள கொண்டு வரலன்னா அது பரலோகத்திற்கு எவ்வளவு நஷ்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனிடத்தில் 2 தாலந்தை கொடுத்தார், ஒருவனிடத்தில் 1 தாலந்தை கொடுத்தார். தாலந்து இல்லாமல் ஒருவனும் இல்லை, ஒரு விசுவாசியும் இல்லை. நாங்க விசுவாசிங்க. அப்படியா? என்ன வேலை? சர்ச்சுக்கு போய் அப்படியே உட்காந்துருவோம், காணிக்கை போடுவோம், பிரசங்க கேட்போம், வந்துடுவோம், மறுபடியும் அடுத்த வாரம் போவோம். இதுதான் விசுவாசியுடைய வேலையா? விசுவாசி மேல கர்த்தருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இதுதானா? நிறைய ஊழியக்காரங்களை என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வாங்க நாங்க பார்த்துக்கிறோம், இல்லை என்ன பார்த்தோம், 2000 வருஷமா என்னத்தை பார்த்தோன்னு கேட்கிறேன். 142 கோடியை கிராஸ் பண்ணி நம்முடைய தேசம் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னும் 2% 3% என்ன பார்த்தோம்? நம்ம விசுவாசிகளை சீஷர்களாக உருவாக்க வேண்டும். அத்தனை பேரும் ஊழியம் செய்யணும். இந்த கன்வென்ஷன் சும்மா மறுபடியும் வழக்கம் போல ஒரு கன்வென்ஷன் இருந்தா நான் சொல்றேன் 100% வேஸ்ட். இந்த கன்வென்ஷன் கண்ண செலவு, ஆமென், எல்லாத்துக்கும் குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். இந்த கன்வென்ஷன்ல ஒரு கூட்ட ஜனம் எழும்பி ஆகவே வேண்டும். ஆமென். ஆயிரக்கணக்கான கன்வென்ஷன்ஸ், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள், டிசைனா ஊழியக்காரங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி இங்க பள்ளமா இருந்தப்போ கூட நான் அந்த சின்ன சபைக்கு வந்திருக்கிறேன். பாஸ்டர் என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. இடம் மறுரூபம் ஆயிடுச்சு, ஆட்கள் தான் மறுரூபம் ஆகல. இருக்கிறீங்களா இல்லையா? இப்படி பேசினா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய இருதய துடிப்பை நான் பேசிக் கொண்டிருக்கேன். ஐ எம் நாட் ஹியர் டு ப்ளீஸ் யூ. நான் மனிதனை பிரியப்படுத்த நிக்கல, எங்கேயும் நிக்க மாட்டேன். நான் எத்தனையோ நாடுகளுக்கு கர்த்தர் எனக்கு 27 நாடுகளுக்கு நான் தொடர்ந்து போறேன்.
மறுபடியும் இந்த அடுத்த மாதம் நான் மறுபடியும் பிரயாணம் துவங்குறேன், போயிட்டு வருவேன். எந்த இடத்துலும் பணத்துக்காக போவோம், மனுஷனை ப்ளீஸ் பண்ணுவாவே, ஹூ எவர் மேபி. நான் நின்னதே கிடையாது. ஏன்னா நான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன், அரசாங்க வேலையை. மனைவி காலேஜ் லெக்சரர், எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தான் கடவுளுடைய சேவைக்காக வந்திருக்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்று பாரத்தை ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே அதிகரித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் கூட டிராவல் பண்ற பிள்ளைகளை கேட்டு பாருங்க, என்னை அறிந்தவர்களை கேட்டு பாருங்க. ஆமென். சத்தியத்தை அறிகிற ஒரு கூட்டம் எழும்பியாக வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய தலைவர்களாக அறியப்படுகிற ஒரு சிலரோடு மாதிரியில் நான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா தலைவர்களும் என்னை நேசிப்பாங்க, எல்லாரோடையும் நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மதுரையில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமாம், நான் சொன்னேன், எனக்கு யாரை பார்த்தாலும் புலம்புவேன், யாரை பார்த்தாலும் புலம்புறது. பாஸ்டர், பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மறைந்து கொண்டிருக்கிறது. அதாவது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மற்ற இதில் வெளி வேஷங்களை நான் சொல்லலை. The real, the spiritual experience, Pentecostal experience, ஆவிக்குரிய அனுபவங்கள். சபை எப்படி அக்கினியாக ஜொலித்து கொண்டிருந்தது, அந்த அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஆராதனையும் தீர்க்க தரிசன ஆராதனையா இருக்கும். எங்க சபையில் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் தீர்க்கமாக விசுவாசிகள் மூலமாகவே கர்த்தர் சபையோடு கூட பேசுவார். ஊழியர்கள் மூலமா தீர்க்க தரிசனம் வெளிப்படும். நானெல்லாம் நான் 6வது படிக்கும் போது நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஒரு ஊழியக்கார சகோதரி என்னை நடத்தினாங்க. பல்லடத்தில் ஃபுல் காஸ்பல்ல பாஸ்டர் பாய் சிஸ்டர்னு, யாருக்கா தெரியுமா அவங்கள? இந்த ஊர் தான். அவங்க அப்பா எக்காலம், பாஸ்டர் எக்காலம். இது இந்த பில்லர் மாதிரி ஹைட்டாக இருப்பார். காலையில் 3 மணிக்கு அவர் பாடுற சத்தம் எங்கள் வீட்டுக்கு கேட்கும். பாடிட்டு 5 மணிக்கு அப்படியே ரவுண்டு வருவார். ஏன்னா சுற்றி விசுவாசிகள் வீடு இருக்கும். பாட்டு சத்தம் கேட்கலன்னா கதவை தட்டுவார். ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் அம்மா இப்போதான் தேவ ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாங்க. எனக்கு 2 சகோதரிகள். ஆமாம், நான் 3 பேரையும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். பெரிய தாகம். 6வது படிக்கிறேன், எங்கள் அக்கா 8வது படிக்கிறாங்க, இன்னொரு அக்கா 10th படிக்கிறாங்க. எங்களுக்குள்ள பயங்கர தாகம். எங்கள் 3 பேரை உட்கார வச்சு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லி அந்த தாகத்தை பார்த்து எங்களை ஜெபத்தில் நடத்தினாங்க அன்னைக்கு ராத்திரி. அதை எங்களால் மறக்கவே முடியாது. அப்படி தாகத்தோடு வாலிப பிள்ளைங்கள்லாம் கேளுங்க, நீ எத்தனை படிக்கிற? மறந்துட்டியா? நீ எத்தனை படிக்கிற சொல்றதுக்குள்ள அடுத்த பிரசங்கம் போயிடும். நீ எத்தனாவது? 7th படிக்கிற. நான் 6வது படிக்கும் போது, when I was 6th standard, எனக்குள்ள அந்த ஆசை இருந்துச்சு. இந்த கடைசி நாட்களிலே சிறு பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்ப போகிறார். உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற வார்த்தை சபையில் நிறைவேற போகிறது. ஆமீன். உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும். மொபைல் பார்த்து, டிவியை பார்த்து, மொபைல் பார்த்து அதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. அதிகமாக பைபிள் வாசிக்க வைத்து நீங்களும் அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கர்த்தர் நிரப்புவார். நம்முடைய பிள்ளைகள் சர்ச்சில் தீர்க்க தரிசனம் சொல்றதில்ல, அவங்க படிக்கிற ஸ்கூல்ல தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க. நம்ம பிள்ளைகள் மூலமா கர்த்தருடைய வல்லமை இந்த தேசத்தில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. முதல் நாளிலே நாங்கள் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆமென். முதல் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பிட்டாரு. அந்நிய பாஷை அடையாளத்தோடு, மை காட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. நான் நிரம்பி குதிச்சு அந்த காங்கிரீட் செவரு இதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ உற்சாகம், சந்தோஷம். எங்கள் அக்கா 2 பேருக்கு கிடைக்கல. பார்த்தா டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆச்சு. பிள்ளைங்க சாப்பிட்டு படுக்கணும்னு சரி போயிட்டு நாளைக்கு வாங்க. நாங்கள் 2 சகோதரிகளும் ஏமாற்றத்தோடு என் கூட வந்தாங்க. அப்போது எனக்கு பயங்கர சந்தோஷம். அவங்க வந்து நைட்டு சாப்பிடலை, நைட்லாம் தூங்கலை. ஆமாம், எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கலன்னு ஒரே அழுதுட்டுருக்காங்க. இதை கேள்விப்பட்ட பாஸ்டர்மா மறுபடியும் அடுத்த நாள் கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது 2 சகோதரிகளுக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நிரப்பினார். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நாட்கள் நம்முடைய சபைக்கு திரும்ப வர வேண்டும். ஆமென். நான் ஜெபம் நடத்தும் போது கோயம்புத்தூரில் தினந்தோறும் 50 வாலிபர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சும்மா வந்து உட்காருவாங்க. இந்த பகுதியை சார்ந்த மேக்கா மண்டபத்தை சார்ந்த நிறைய தம்பிமார். ஆமென். ஒரு தம்பி அவன் சொன்னா, கடைசியாக சிகரெட் பிடிச்சிட்டு இருந்து அவனை தூக்கி கொண்டு வந்து ஜெப அறையில் போட்டாங்க. அவன் உடனே பாவின் கத்தி அலறி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான்.
உடனே அவனை பிடிச்சி காட்டாத்துறை தாமஸ் அவங்ககிட்ட அனுப்பிச்சு விட்டேன். அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்து உருவாகி அப்புறம் சபையை ஸ்தாபித்தார். இந்த மாதிரி நிறைய ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். ஒரு எழுப்புதலின் அலை வந்து விட்டால் நம்முடைய சத்தம் குறையாது, நம்முடைய ஜெப சத்தம் நம்முடைய வீட்டில் குறையாது, நம்முடைய ஆராதனையின் துதி சத்தம் குறையாது. உங்களை ஆராதிக்க வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் முன்னால் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எழுப்புதலின் அக்கினி உங்களுக்குள்ள விழுந்துருச்சுன்னா நீங்க போகும்போது வரும்போது ஆவில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பீர்கள். மற்ற பேச்செல்லாம் கம்மியாயிரும், ஆண்டவரை துதிக்கிற துதி ஜாஸ்தி ஆயிரும். உனக்குள்ளே கர்த்தர் இந்த கூட்டத்திலே ஒரு எழுப்புதலின் அக்கினியை உனக்குள்ளே போட விரும்புகிறார் சகோதரா. அப்போ கூட்டத்தோடு நான் ஒரு ஆள் அல்ல, இந்த கூட்டத்திற்கு என்னை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். இந்த பொறுப்பு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வரணும் ஒவ்வொரு விசுவாசிக்கும். அது நான் திரும்ப சொல்றேன், உங்க வீடா இருக்கலாம், நீங்க படிக்கிற ஸ்கூலா இருக்கலாம், நீங்க படிக்கிற காலேஜா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற கம்பெனி ஆபீஸா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், குடியிருக்கிற இடமாக இருக்கலாம். என் மூலமாக ஒரு பாதிப்பு உண்டாகணும். என்னுடைய ஜெபத்தின் மூலமாக நான் இருக்கிற பகுதியில் ஒரு பாதிப்பு உண்டாகணும். நான் ஆராதிக்கும் போது நாங்க இருக்கிற பகுதிக்கு மேல இருக்கிற வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது அது பலவீனப்படணும். ஆமென். நான் திரும்ப I want to declare it again and again. இந்தியாவிலே சாத்தானுடைய நேரம் முடிந்து போய்விட்டது. இது எழுப்புதலின் நேரம், இது சபையின் நேரம். விசுவாசி இது உன்னுடைய நேரம், ஊழியக்காரர்களை இது உங்களுடைய நேரம். These are the days of revival. இது எழுப்புதலின் நாட்கள். ஹalleluya. எழுப்புதல் என்றால் எனக்குள் வருகிற மாற்றம் தான் எழுப்புதல். எனக்குள் வருகிற ஆவிக்குரிய மாற்றம் தான் எழுப்புதல். 5 நாள் கன்வென்ஷன், ஐயோ செம்ம எழுப்புதல்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் தூங்குறதல்ல எழுப்புதல். எழுப்புதல் என்னை தூங்க விடாது. என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்க? எழுப்புதல் என்ன செய்யாது? என்னை தூங்க விடாது. இயேசுவை குறித்து அறிவிக்காமல் என்னால போக முடியாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்த்த உடனே அழுக வரும். அவங்கள பார்த்தோன்னே கண்ணீரோடு ரோட்லயே ஜெபம் பண்ணுவீங்க. எழுப்புதல் உங்களை இப்படித்தான் மாற்றும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க டிராவல்லாம் பண்ணும்போது லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் ஜனங்கள், இந்தியர்கள், நம்முடைய தாய் நாட்டின் நம்முடைய சகோதர சகோதரிகள் உண்மையான தேவனை அறியாமல் மைல் கணக்கில், கிலோமீட்டர் கணக்கில் வெறும் காலோடு நடக்கும் பொழுது நாங்கள் உள்ளே அழுது கொண்டே நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே வரும். ஆண்டவரே, இந்த ஜனத்தை ரட்சிக்க மாட்டீரா? இவர்கள் கண்கள் துறக்கப்படாதா? ஆண்டவரே, என் தேசத்தின் ஜனங்களுடைய கண்கள் துறக்கப்படுவதாக. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே மனிதரால் ஆராதிக்க ஒரே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே முழு மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஊற்றினவர். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லாரும் சொல்கிறார்களே, ஆகவேதானே நீர் இந்த உலகத்தில் மதத்தை தோற்றுவிக்க அல்ல, மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க அல்லவா வந்தீர். என் ஜனங்களும் அறிய வேண்டும் என்கிற பாரத்தோடு புலம்பிக் கொண்டே இருப்போம். புலம்பல் அதிகமாகும். ஒரு புலம்பலின் ஆவி கர்த்தர் உனக்கு தருவாராக. எங்கள் சபைக்குள் எழுப்புதல் வரணும். கொடுமையான காரியங்கள் நடக்கும் போது, சத்தியத்திற்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் போது, கள்ள உபதேசம் நடக்கும் போது என் கூட இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நாங்க புலம்பிக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, இந்த நிலை மாறாதா? எங்கள் தேசம் மாறாதா? எங்கள் சபைகள் மாறாதா என்கிற புலம்பலின் சத்தம் உனக்குள்ளிருந்து வெளியே வரட்டும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட விலாவி கொண்டிருக்கிறார். மறுபடியும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, திரும்ப 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 எங்க மேல வசனம் என்கிற மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரை குடித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்குள்ளே ஜீவன் வரவில்லை, எங்களுக்குள்ளே எழுப்புதல் வரவில்லை. நாங்கள் எழும்ப வேண்டும். இனிமேல் நாங்கள் தூங்க மாட்டோம். ஏதோ நார்மல் கிறிஸ்டியனா நாங்கள் வாழ மாட்டோம். ஏதோ விசுவாசி என்ற சபைக்கு போக்கும் வரமாக இருக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஒரு பெரிய கூட்டத்திற்கு கர்த்தர் என்னை பொறுப்பாளனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த ராத்திரியிலே நாங்கள் எழும்புகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அந்த எழுப்புதலின் அக்கினி எனக்குள்ள போடுங்க. ஆண்டவரே,
ஹalleluya. கவனிங்க, ஆமென். 276 பேரோடு நான் அல்ல, 275 பேருக்கு கர்த்தர் என்னை பொறுப்பாளனாக வைத்திருக்கிறார். அதை பவுல் உணர்ந்ததினாலதான் அந்த டிராவல்ல பவுல் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். அப்ப நீங்க இந்த பொறுப்பை உணராத வரைக்கும், நீங்க இந்த ஜனங்களுக்கு நான் தான் என்கிற பொறுப்பை உணராத வரைக்கும் நீங்கள் பேச மாட்டீங்க, கிரியை செய்ய மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்தீங்கன்னா நீங்க கிரியை செய்யாம இருக்கவே முடியாது, ஜபிக்காம இருக்கவே முடியாது, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இயேசுவை குறித்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களை ஒரு பயங்கரமான ஆக்டிவ் பர்சனா பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதலின் அக்கினி உங்களை மாற்றிவிடும். எங்க பார்த்தாலும் பார்க்கிற இடத்தெல்லாம் பார்த்து நீங்க அழுவீங்க. உங்க கண்களிலே கண்ணீர் குறையவே குறையாது. உங்கள் ஜெபம் சுயநலமாக இருக்காது. தேசத்திற்காக ஜெபிப்பீர்கள், அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்பீர்கள். ஆண்டவரே இறங்கும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிற ஜெப ஆவியும் கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுவாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பிரதர். இப்படி ஒரு எழுப்புதலுக்கான ஒரு பாத்திரமாக கர்த்தர் என்னையும் உங்களை மாற்ற விரும்புகிறார். இதை நான் ஃபுல்லாக இந்த அதிகாரத்தை தியானிக்க போகிறதில்ல. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ண போகிறேன். இந்த அதிகாரத்தை பாருங்களேன். இந்த அதிகாரத்தில் 4 விதமான கூட்டங்கள் இருந்தது. ஒன்று கப்பல் எஜமான். இதை நான் சும்மா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக கொடுக்குறேன். இந்த கப்பலில் 4 kinds of groups. ஒன்று கப்பல் எஜமான், இன்னொன்று 100க்கு அதிபதியும் போர் சேவகரும், இன்னொரு கூட்டம் கப்பல் மாலுமி, கப்பலை அங்க கப்பல் ஆட்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது நியாய தீர்ப்புக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கொண்டு போகிறார். 4 விதமான கூட்டங்கள். இந்த 4 கூட்டத்திலும் பவுல் இல்லை. ஏன்னா அவன் கப்பல் எஜமானனும் இல்லை, கப்பல் மாலுமையோ கப்பல் ஆட்களும் அல்ல, அல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் கிடையாது. குற்றம் செய்து தண்டனை அனுபவிக்கிற கூட்டத்திலும் இவன் இல்லை. இவன் ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருந்தான். நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே இந்த கூட்டத்தில் என்ன எதுக்கு வைத்து, நான் யார் தெரியுமா? நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். எந்த கூட்டத்தில் கர்த்தர் வச்சாலும் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எந்த இடத்துல, ஒரு இடத்துல புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுறீங்களா, அந்த வீடு கட்டுறதுக்கே ஒரு ரீசன் இருக்கு. அந்த பகுதியை கர்த்தர் உங்க கையில கணக்கு கேட்பார். சும்மா வீடு போட்டாச்சு பிரதர், அம்மா நாங்கள் பெருசாக வீடு போட்டிருக்கிறோன்னு போட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அங்கே வீட்டை கொடுத்தாருன்னா, உங்கள் வீடு ஜெப வீடாக இருக்கணும், உங்கள் வீடு மற்ற ஜனங்களுடைய விடுதலை அனுபவிக்கிற வீடாக இருக்கணும், உங்கள் வீடு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற வீடாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப கர்த்தர் என்னோடு உணர்த்துகிறத சொல்றேன். இனி வருகிற கடைசி நாட்களிலே ஒவ்வொரு வீடும் ஒரு சபையாக மாற கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதைத்தான் 2 வருஷம் ஆண்டவர் மாடல் காமிச்சிட்டார் நமக்கு. ஆமா, ஹல்லேலூயா. கூட்ட ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆத்துமாக்களை அழைத்து உங்கள் வீடு ஒரு பிரேயர் செல் குரூப்பா மாறணும். ஆமென். ஒரு பிரேயர் செல், நல்ல சாப்பாடு போடுங்க, ஒரு விசுவாசியும் கூப்பிடக்கூடாது. என்னையா பாக்குறீங்க, என்னையா அடிமடியிலே கை வைக்கிறீங்கன்னு பாக்குறீங்க எல்லாம் நான் கிறிஸ்டியன்ஸ். நான் இப்போ எல்லாம் என்னன்னா, உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. இப்படி சொல்லி தரலையோ, பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். ரட்சிக்கப்படாதவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக்க வெட்டுங்க, பிரியாணி போடுங்க. இங்க பிரியாணி அதிகமாக போட மாட்டீங்கல்ல, அவியலோட போடுங்க, பாயாசத்தோட. நல்ல ஊழியக்காரரை கூப்பிட்டு காஸ்பல் சொல்லுங்க. இனிமே அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. கல்யாணம் காஸ்பல் மீட்டிங்கா மாறணும். என்ன ஆமென்? வர மாட்டேன். ஆமென். பர்த்டே ஃபங்க்ஷன் காஸ்பல் மீட்டிங் என்ன செய்யணும்? மாறணும். ஒவ்வொரு நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஆத்துமாக்கள் அம்மாக்கா தான் மற்ற ட்ரெடிஷனெல்லாம் தூக்கி வீசுங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். பவுல் சொல்றான், எல்லாருக்கும் எல்லாமான. எதுக்கு? ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு. யூதனுக்கு யூதனா, கிரேக்கனுக்கு
கிரேக்கனா ரோமனுக்கு ரோமனா என்ன வேஷம் வேணா போடுறையா, ஆனால் தேசம் ரட்சிக்கப்படணையா, தேசம் ரட்சிக்கப்படணையா, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அந்த ஒரு பெரிய பொறுப்பை உணர்ந்தவனாக இந்த 4 கூட்டத்திலும் இல்லாத கப்பல் எஜமான இதுக்கு போறான், பிசினஸ்க்கு. இங்க இருக்கிற சரக்கை இன்னொரு ஊர் கொண்டு போறதுக்கு போறான். ஓகே, அவன் டிராவல் பண்றதுல அர்த்தம் இருக்கு. கப்பலாட்கள் மாலுமி எதுக்கு போறான்? அவனுடைய தொழில், அவன் 100க்கு அதிபதி, அது அவனுடைய கவர்மெண்ட் ஜாப். இந்த கைதிகள் எல்லாம் கூட்டிட்டு போனோம். கைதிகள் குற்றம் செய்தார்கள், நியாய விசாரிப்புக்கு போறாங்க. இந்த எந்த கூட்டத்திலும் இல்லாத நான் ஏன் இந்த கூட்டத்தில், கர்த்தர் ஏன் என்னை வைத்தார்? கேள்வி உங்களுக்கு வரணும். அப்ப ஆண்டவர் மெதுவா சொல்லுவார், மகனே, இந்த கூட்டம் 275 பேரை பத்திரமா கரைக்கு சேர்ப்பதற்காகத்தான், அக்கறைக்கு கொண்டு வந்து சேர்க்கத்தான் உன்னையும் இந்த டிராவல்ல நான் வைத்திருக்கிறேன். பவுல் கேள்வி கேட்கல. பவுலுக்கு தெரியும் கர்த்தரனை எங்க வச்சாலும் ஒரு நோக்கத்தோட கொண்டு போவார்னு தெரியும். தாவீது சொல்றார், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம், என்னை இந்த பயணத்தில் கர்த்தர் வைப்பதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. எதற்கு தெரியுமா? என்னோடு கூட பயணிக்கிற அத்தனை பேரையும் பாதுகாக்க, அவர்களை இயேசுவை குறித்து அறிவிக்க, அத்தனை பேரும் பத்திரமாக கரையிலே சேர்ப்பதற்காகத்தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உங்களில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். டேஸ்ட் கொடுக்கிறதே நீங்க தான். ஏன்னா உங்களுக்குள்ள தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மற்றவர்களோடு ஊரோடு ஒத்து வாழ்வதல்ல, மற்றவர்களோடு கலந்து சும்மா ஏனோ தானோ என்று வாழ்கிற நாட்கள் இல்லை சகோதரா சகோதரி. நான் ரொம்ப தாழ்மையோடு, ஆனால் பாரத்தோடு, வைராக்கியமா, என்னக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தின் மூலமா ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன், இது சபை எழும்ப வேண்டிய நேரம். ஆமென். அடுத்த கன்வென்ஷன் பார்த்துக்கலாம்னா நீங்க இருக்க மாட்டீங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் போக முடியாது. நீங்க கவனிங்க, ஐ எம் வெரி சாரி டு சே, ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடலான்னு சொல்லி தந்தாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பரலோகம் போயிடலான்னு சொன்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம். எல்லாம் பொய்யா உண்மையா? ஒரு அம்மா சொல்லிட்டாங்க பொய்யா. ஆமா, உண்மைதான். தேவ சித்தத்தை செய்யறவன் மட்டும்தான் உள்ள போக முடியும். என்ன நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, ஆண்டவரே, எல்லா கன்வென்ஷன்லையும் போய் கர்த்தாவே கர்த்தாவே உன்னை நான் அறியேன். பரலோகத்தில் என்ன பிதாவின் சித்தம்? ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது இல்லவா? இது என்ன சீயோன் மலை இல்லை இந்த பகுதியில் மேக்கா மண்டபம், இந்த பகுதியெல்லாம் எத்தனை கிராமங்கள், எத்தனை ஜனங்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சும்மா வெத்து பெருமை இருக்கு. we are majority, useless majority. என்ன மெஜாரிட்டி? இங்கேதான் பிசாசுடைய ஹோல்டு ரொம்ப நிறைய இருக்கு. இந்த மாவட்டங்களெல்லாம் சாத்தானுடைய ஹோல்டு நிறைய இருக்கு. நான் சொல்றேன், நாம் ஜெபிக்கும் போது அந்த சங்கிலிகள்லாம் உடையணும். நம்ம ஆராதிக்கும் போது பாதாளத்தின் கட்டுகள் அறுக்கப்படணும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இந்த மூலையிலிருந்து ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி எறியணும். ஆமென். அதற்கு நீங்கள் எழும்ப வேண்டும், நான் எழும்ப வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற நீங்கள் தான் எழுப்பணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, இந்த பகுதியில் எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு கேரளாவிலிருந்து ஒரு ஆளை கூப்பிடலாம், சென்னையிலிருந்து ஒரு பாஸ்டரை கூப்பிடலாம், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆளை கூப்பிடலாம். எது கூப்பிடணும்? அவர்களை கொண்டு, எங்களை கொண்டு நாங்கள் சும்மா ஜஸ்ட் நாங்கள் உற்சாகப்படுத்திட்டு போகிறோம். ஆனால் இங்கே விலைக்கரையம் செலுத்தி, இங்கே ஊழியம் செய்து, இங்கே ஜெபித்து, இங்கே வாழ்கிற உங்கள் மூலமாகத்தான் இந்த பகுதியில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். இந்த பகுதியில் எழுப்புதல் வரணும்னா கர்த்தர் உன்னைத்தான் நம்பி இருக்கிறார் சகோதரா, உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்ப ஆவிக்குரிய உலகத்தில் என்ன வேடிக்கை தெரியுமா? ஏன் பிரதர் எழுப்புதல் வரல? ஐயோ சொல்லுங்க பிரதர், அந்த ஆளு சரியில்லை. எப்படி? அந்த பிரதர் சரியில்லை, அந்த சகோதரி சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள எடுத்துக்கோங்க, ஒரு சபைக்குள்ள எடுத்துக்கோங்க, இதுதான் நம்ம பேச்சு. பிசாசு நம்மளெல்லாம் கோமாளி ஆக்கி இருக்கிறான். ஆமென். அவன் ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா நான் மாறணும். அந்த உணர்வைத்தான் கர்த்தர் நமக்கு தருவார். மற்றவங்க கண்ணில் இருக்கிற தூசி அல்ல, துரும்பை அல்ல, என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்க உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும்ப்பா.
நிறைய நேரத்தில் எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் பரிசுத்தமான மாதிரி நடிக்கிறேன், எனக்கு பெரிய சுய நீதி வருது. ஆனால் நான் பாரும் தந்தையே, என் உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலத்தை என்னை உம்மை போல மாற்றும். உம்மை போல மாற மாற எனக்குள் பெருமை வராது, எனக்குள்ளே தாழ்மை வரும். கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்து ஆத்தும பாரத்தோடு கூட கிறிஸ்துவை போல இந்த தேசத்தில் நான் பலம் பெற விரும்புகிறேன் என்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்றைக்கு எழுப்ப விரும்புகிறார். இந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், இங்கே பாருங்க, சரியான நேரத்துக்காக காத்திருக்கணும். எங்கள் ஆஃபீஸ், நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸில் நான் தேவனுடைய ஊழியம் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் யூனிவர்சிட்டியில் ப்ரேயர் செல் ஆரம்பித்து அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார். அதை நான் அநேக கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன். அநேகரை கர்த்தர் ரட்சித்தார். எங்கள் சர்ச்சில் இந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து குடும்பமாக எங்கள் ஆலயத்துக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன். நான் இன்வைட் பண்ண அவங்க வருவாங்க. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஆஃபீஸில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, என்கிட்ட தான் வருவாங்க. போன 2 வாரத்துக்கு முன்னால் என் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நானும் என் மனைவியும் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் காஃபி சாப்பிட. சாய்பாபா காலனியில் அன்னபூர்ணா காஃபி நல்லாயிருக்கும், வாங்கி தரேன். அப்போது நானும் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போது ஜாயின்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டாக இருந்த ஒரு ஆஃபீஸர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அவர் கவுண்டர் இனத்தை சார்ந்தவர். எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. நான் கூப்பிட்டதுனால எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர். அவர் எங்கே இருந்தாலும் சொல்லுவார், வெஸ்லி என் மகனுக்காக சின்ன பிரச்சனை, என் மகனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். உங்கள் நம்பரை மறந்துட்டேன்னு வாங்கிட்டு நான் அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன். டிஸ்டர்ப் பண்ணுங்க சார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஏசு அற்புதம் செய்வார். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறது நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் பகுதியில் எல்லா இடத்துலையும் ஒரு அசைவை ஏற்படுத்திட்டு சும்மா போயிட்டு கூட்டத்தோட ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. கூட்டத்தில் ஒரு ஆள் அல்ல. இன்னைக்கு திரும்ப மீட்டிங் போகும்போது எல்லா பிரசங்கத்தையும் மறந்துடலாம். நீ சொல்லு, கூட்டத்தில் ஒரு ஆள் அல்ல, இந்த கூட்டத்திற்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டே போங்க. கூட்டத்தோட நான் ஒரு ஆள் போயிட்டு வருவேன் அல்ல, இனிமேல் அப்படி இருக்க போறதில்ல. நான் இருக்கிற கூட்டத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு, அவர்கள் கண்கள் துறக்கப்படுவதற்கு, அந்த காலத்தில் இந்த ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைப்பதற்கு என்னை கர்த்தர் அந்த கூட்டத்தில் வைத்திருக்கிறார் என்கிற பொறுப்பை நான் உணர்ந்து விட்டேன். இனிமேல் நான் அமைதியா இருக்க முடியாது என்று எழும்புகிறவர்களை தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அப்படி எழும்புகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பவுல் பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் ரொம்ப எந்துவா மாறணும்னா எந்த நேரத்தில் எதை சொல்லணும்னே தெரியாது. ஆமென். உடனே இயேசு உண்மையான தேவன் அப்படி முதல்ல ஜெபம் பண்ணணும். 2வது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும். ஆமென். அப்ப தானா ஜனங்கள் உங்ககிட்ட வருவாங்க. எங்க ஃபுல் காஸ்பல்ல, எங்க சர்ச்சில் இருக்கிறதான சொல்ல முடியும். நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய, இப்ப சித்திரங்கோட்டில் கூட கடைசியா ஒருத்தர் இறந்தாங்க, பெஞ்சமின் பாஸ்டர். எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான, என்ன பேசுறோன்னே தெரியாது. கன்வென்ஷன்ல பேசுவா, கன்வென்ஷன்ல கல்யாணத்தில் நாங்கள் தாலி கட்டுறதும் இல்லை, தாலி அறுக்கிறதும் இல்லை. அப்போ எத்தனை பேருடைய இருதயம் காயப்படும், அவர்கள் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நான் இங்கே மதுரை குறிச்சியில் சொன்ன, கோயம்புத்தூர் ஒரு இடத்துல, கடினமான இடத்துல ஒரு சபை உருவாக்கப்பட்டது. ஆரம்ப நாட்களை நான் போய் 3 நாள் கன்வென்ஷனில் நான் பேசுகிறேன். அப்போ 2 நாள் மீட்டிங் முடிஞ்சோடனே என்னாத்துமாவை போடுற 50 பேர் வந்துட்டாங்க. இனிமேல் அடுத்த டைம் இந்த ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா உயிரோடு போக முடியாது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு நான் வந்துட்டேன். சண்டே எங்கள் சர்ச்சில் சொன்னாங்க, பிரதர் போயிடாதீங்க. நான் அடுத்த நாள் காலையில் போனேன், ஈவினிங் போனேன், கூட்டம் நடத்தினேன், வந்தேன். இன்னைக்கு நல்ல ஒரு சபையை அங்கே வைத்திருக்கிறார். அங்கே ஊழியம் செய்தவர் போய் வீட்டுக்குள்ளே போனேன், எடு அந்த ஃபோட்டோலாம் எடு, அதை பண்ணு இதை பண்ணு, கம்மலெல்லாம் கழட்டு. மை காட், காஸ்பிள் சொல்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணையா? முதல்ல அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும். வெளியே இருக்கிற காரியம்லாம் முக்கியம் இல்லை, உள்ள ஆத்துமா தொடப்படணும், ரட்சிக்கப்படணும். பாவத்தை அறிக்கை செஞ்சு இயேசுதான் பரிசுத்தர் என்ற அறிவு அவங்களுக்கு வரணும். ஆண்டவர் அறிய எல்லாமே மாறும். இதெல்லாம் உபதேசம் இல்லாதெல்லாம் தூக்கி கட்டாயப்படுத்தி திணிச்சு முதல்ல எடுத்த உடனே நல்ல பீஃப் எடுத்து கொடுத்துட்டா குழந்தைக்கு என்ன ஆகும்? முதல்ல பால் தானே கொடுக்கணும். அதான் பவுல் என்ன சொல்றாரு, முதல்ல பாலை குடுறா, ஆனா பாலை குடிச்சிட்டு இருக்காத, நல்ல பீஃபும் சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு பிடிக்கும், அதனால சொல்றேன். நான் இருக்கிறீங்களா இல்லையா?
கடினமான ஆகாரம். ஸோ நாம் வளர வேண்டும். ஸோ காஸ்பல் அந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் ஆஃபீஸில் எனக்கு இன்னொரு நண்பர் இருந்தார். அவர் பேர் காட்வின். அவர் சிபிஎம் சபையை சார்ந்தவர். அவர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எனக்கு யாருமே எனிமி இல்லை, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சார் என்ன சார் அந்த உங்கள் ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் ஏசு 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 வருகிறார் ஏசு வருகிறான்றாரு, டார்ச்சர் பண்ணுறாரு சார் அப்படின்வாங்க. நீங்களும் தான் இருக்கிறீங்க சார், அமைதியாக இருக்கீங்க. அப்போது அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஏசு ஏசுன்னு சொல்கிறாரு, கோபம் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுகிறார் சார். அப்போ இவன் ஏசுவை சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா? அப்புறம் வேண்டாத புஸ்தகமெல்லாம் வாசித்துட்டு இருக்கார் சார். அவன் பாருங்க சாட்சி எப்படி இருப்பாரு. அவர் ஆள் போயே சேர்ந்துட்டார். அப்போ முதல்ல பரிசுத்தமாக நம்ம வாழணும். நம்ம இருக்கிற வீட்டு பக்கத்துல எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நமக்கு யாராவது அநியாயம் சொல்றாங்களா, பொறுத்துக்கோங்க. தீமைக்கு தீமை செய்யாதுங்க, சண்டை போடாதீங்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க. நஷ்டத்தை சகித்து கொள்ளலாம். ஆப்பிரிக்காவிலேருந்து நந்தான்னு ஒரு ஊழியக்காரர் வந்தார். சும்மா இவ்வளோ தண்டி இருப்பார், ஹைட், மாம்ச மலை மாதிரி இருப்பார். அவர் சொன்னார், நான் எப்படி ரட்சிக்கப்பட்ட எங்கள் குடும்பம் தெரியுமா? எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவங்க நிறைய ஆடு கோழி எல்லாம் வளர்த்துவாங்க. எங்களுடைய ஹாபி என்னன்னா, அவங்க ஆட்டை பிடிச்சி அடித்து சமைக்க சாப்பிட, அவங்க நாங்கள் தான் செய்கிறேன்னு தெரிஞ்சு எங்களை ஒரு வார்த்தை கூட பேசலை. எங்களை எப்போ பார்த்தாலும் சிரித்து எங்களோட அன்பாக பேசுவாங்க. அந்த காரியம் தாங்க எங்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். நம்ம கிட்ட நடக்குமா பிரதர்? அது சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க. அவன் இல்லை, நம்ம கிறிஸ்துவ நம்ம காமிக்க தவறிட்டோம் இல்லம்மா? இல்லை, சும்மா ஆண்டவர் எழுப்புதலை அனுப்புமான் இல்லம்மா. நான் மாறின இந்த தேசம் மாறும். அநியாயத்தை சகிச்சுக்கலாமே, கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்தலாமே. என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நஷ்டமானாலும் சரி, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது, அது எனக்கு போதுன்ற சந்தோஷம் அல்லவா? அந்த குடும்பத்தின் அந்த ஒரு காரணம் அல்லவா? இவர் பெரிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மனுஷன் எப்படியா ரட்சிக்கப்பட்டான்னா, அநியாயம் செஞ்சதை சகித்த ஒரு கிறிஸ்தவ குடும்பம், சண்டை போடாத ஒரு கிறிஸ்தவ குடும்பம், சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு கிறிஸ்தவ குடும்பம். இதைத்தான் கர்த்தர் இங்க சொல்றாரு. கூட்டத்தோட ஒரு ஆள், நம்மளும் சண்டை போட்டோம்னா அவங்களோட நாமும் ஒரு ஆள். நம்ம அநியாயத்தை சகிச்சோன்னா அவங்க சொல்லுவாங்க, இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் பரிசுத்தர். ஆமீன். மற்றவர்களோடு நாமும் கோபப்பட்டு பேசுறதல்ல, மாம்ச கிரிகளை வெளிப்படுத்துகிறதல்ல. ஆமீன். மற்றவர்களுக்காக ஜெபித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, அமைதியா வாழ்ந்து பாருங்க, அது ரொம்ப பவர்ஃபுல். ஆமீன். உங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப வல்லமையானது. நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி பரிசுத்தமா வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற போகிறது. ஏன்னா கர்த்தர் சாத்தானுடைய கூடாரத்தை எல்லாம் காலியாக்கிட்டே வர்றாரு. ஆமென். தேவ ராஜ்யம் இந்த தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட தொடங்கியாச்சு. இந்த நேரத்தில் சபை எழும்ப வேண்டும். கூட்டத்திற்கோடு ஒரு ஆள் அல்ல, இந்த கூட்டத்திற்கு என்னை கர்த்தர் ஒரு ஆளாக. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்களேன், ஆமென், 9ஆம் வசனம் பாருங்க, மெதுவா பேசுறாரு. டைம் வரும், ஞானம் வேணும் நமக்கு. இயேசுவை அறிவிக்க, ஊழியம் செய்ய, எந்த நேரத்தில் எந்த கூட்டத்தில் என்ன செய்யணும், இதெல்லாம் நாங்கள் வொர்ஷிப் செமினாரில் சொல்லி கொடுப்போம். கல்யாண வீட்டில் ஆராதனை நடத்தும் போது கலங்காதே கலங்காதேன்னு பாடக்கூடாது, அதெல்லாம் சொல்லி கொடுப்போம். ஆராதனையில் சாங் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆமென். மரண வீட்டில் போய் சந்தோஷம் போகுதுன்னு பாடிடக்கூடாது, இருக்கிறீங்களா? அப்புறம் ஓப்பனர் மீட்டிங்கில் நல்ல காஸ்பல் சாங் பாடணும். ஆமென், ஆமென். அங்கே போய் வேற ஏதாவது பாடக்கூடாது, அக்கினி அக்கினின்னு அவன் பயந்து ஓடிடுவான். இயேசு நல்லவர்னு பாடணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். நான் முதல் எங்கள் கன்வென்ஷன்லாம் பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். எல்லாம் சத்தம் வச்சு அந்நிய பாஷையாக பேசிட்டு இருந்தால் வெளியே இருக்காது, புரியுமா? சொல்லுங்க. ஆமாம், இயேசு நல்லவர்னு சொன்ன அவன் ஓகே நல்லவர் போல இருக்குன்னு கேட்பான். ஆமென். இயேசுவன் பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். இந்த காஸ்பல் சத்தம், உனக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இது 4 பேரை தொடுமா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை கூட்டத்திலோடு ஒரு ஆள் அல்ல, கூட்டத்திற்கு ஒரு ஆளாக. இப்ப பாருங்க, பவுல் அழகா சொல்றாரு, உபவாச நாள் கழிஞ்சிருச்சுங்க, இனி கப்பல் யாத்திரை செய்யறது ரொம்ப மோசம். இந்த யாத்திரையினால சரக்கு கப்பலுக்கு மாத்திரமல்ல ஜீவனுக்கும் ஆமென் அப்படின்னு சொல்ல அவங்க ஆரம்பிச்ச உடனே உங்க வார்த்தையை கேட்பாங்கன்னு நீங்க
நம்ம எதிர்பார்க்க கூடாது. டிராக்ட் கொடுத்தா தூக்கி வீசிடுவான், டிராக்ட் கொடுத்தா போடா அப்படின்றான். அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்? என்ன தான் கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு வச்சிருக்காருன்ற பொறுப்பு வந்துருச்சுன்னா, எத்தனை முறை அவமானப்படுத்தினாலும் அடிச்சு தூக்கி முள்ளில் தூக்கி போட்டாலும் எந்திரிச்சு வந்து இயேசுவை நேசிக்கிறான்னு பிரசங்கம் பண்ற பவுலை போல கர்த்தர் நம்மை மாற்றி விடுவாராக. ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் மாற்றி இப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆமென். உங்களை ஏற்றுக்கொள்ளலாம், தூசியை உதறி விட்டுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உனக்கு ஆத்ம பாரம் இல்லை. ஆமென். எத்தனை முறை நாள் உள்ள போங்க, எத்தனை முறை நாள் எழும்பி நில்லுங்க, இயேசுவை சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. ஏன்னா நமக்கு ஆத்மா தான் முக்கியம். நம்ம அவமானப்படலாம், அடி வாங்கலாம், ஆனால் இயேசுவின் ரத்தத்தை வீணா போகக்கூடாது, சிலுவை வீணா போகக்கூடாது. இந்த தேசம் இயேசுவை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, நாம் தொடர்ந்து பாருங்க. அப்புறம் உடனே அவங்க என்ன செய்யறாங்க? பவுல் சொன்னதை நம்பல, மாலுமையை தான் நம்பினா. அப்புறம் என்னாச்சு? ஆமென். தென்றல் மெதுவாய் அடிச்சதுனால 13ஆம் வசனம் மறுபடியும் போனாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோக்லிதோன் வந்தது, மறுபடியும் காத்து அடிச்சது. இப்போ பவுல் சொன்னார், என் பேச்ச கேட்கல, பாருங்க எப்படி வந்துச்சு, நம்மளா இருந்தா அப்படி சொல்லிடுவோம். ஆனா பவுல் அப்படி சொல்லல. மறுபடியும் சொல்றாரு, நான் சொன்னதை கேட்டிருக்கணும், பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அதிகாரத்தில் பவுல் தீர்க்கதரிசியாக, தீர்க்கதரிசன அபிஷேகம் வெளிப்படுகிறது, பாஸ்டரல் காலிங் வெளிப்படுகிறது, சுவிசேஷகனுடைய ஊழியத்தை செய்கிறார். எல்லாத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. வர்றதை முன்னாலேயே அறிவிக்கிறார். அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்னு யாரையோ கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற பகுதிக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. என்ன ஆமேன்? வர மாட்டேங்குது, நம்பிக்கை வரலையா? நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நீங்க தான் தீர்க்கதரிசி. ஆமேன். உங்களுக்கு நீங்க ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மற்றவருடைய பிரச்சனையை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேலை செய்யற கம்பெனியில மற்றவருடைய பிரச்சனைகளை முன்பதாகவே கர்த்தர் அறிவித்து வரப்போகிற ஆபத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி உங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எனக்கு சமீப நாட்களில் கர்த்தரோடு திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு வார்த்தை, நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். சபை அடுத்த லெவலுக்கு போகணும், விசுவாசிகள் அடுத்த லெவலுக்கு போகணும், ஊழியக்காரர்கள் நெக்ஸ்ட் லெவல்ல போகணும். எத்தனை வருஷம் அதே லெவல்ல இருக்கிறோம்? இல்ல, God wants to take you into the next level of spiritual life, next level of ministry, next level of anointing. அடுத்த எல்லைக்கு, அடுத்த இன்னும் உம்மை அறியணும். ஆமென். இந்த கன்வென்ஷன்ல அப்படி ஒரு மாற்றம் வந்தா தான் இந்த கன்வென்ஷன் ஆமென் நமக்கு பிரயோஜனமான கன்வென்ஷனா இருக்கணும். சும்மா வழக்கம் போல கேட்டுட்டு போகக்கூடாது. ஆமென். நாம் எழும்ப வேண்டும். கர்த்தர் நம்ம எழுப்புவாராக. இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. இன்னொரு பகுதியை பேசணும்னு நினைத்தேன். ஆமென். மறுபடியும் 21ஆம் வசனத்துல அவங்க ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம், ஆமென், பயப்படாதீங்க, பிராண சேதனை என்ன செய்யக்கூடாது, வராது. எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறாரு. என்னை ஆட்கொண்டு வரும், நான் சேவிக்கிற வருமான தேவன் தம்முடைய தூதனை அனுப்பிச்சு என்னோட சொன்னாரு, ஆமென், பிராணசே உன் நிமித்தம் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற யாவரையும் நான் பாதுகாக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்க சொல்லணும், உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும். எப்போ தைரியம் வரும்? நீங்கள் தேவனோடு நடக்கும்போது. நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோங்க, இந்த பகுதியில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த தீமையும் வராது. ஏன்னா நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சபை ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மற்ற ஜனங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. இந்த சபை இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல இன்னைக்கெல்லாம் இங்க சபை வருதா, இங்க கத்துறாங்க. இல்ல, இந்த சபை இருக்கிறதுனால தான் இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த தேவ மனிதன் இங்க இருக்கிறதுனால தான் எங்க பகுதியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எங்க பகுதியில் இருக்கிறதுனால தான் எங்க பகுதியில் ஒரு ஆசீர்வாதம். அப்படி ஒரு நபராக உங்களையும் கர்த்தர் என்னையும் மாற்ற விரும்புகிறார். அதற்கு நாம் இன்னும் ஆண்டவரோடு கூட இருக்கணும், இன்னும் தேவ சமூகத்தில் அமரணும், இன்னும் ஜெபிக்கணும். தேவ பிரசன்னத்தை மற்றவங்களோட பார்த்தா ஸ்மைல் பண்ணணும், மற்றவங்களோடு பேசணும். நம்ம இந்தியாவில் தாங்க நம்ம ரோட்டில் போனால் கூட முறைச்சிட்டு போவோம், இருக்கிறோமா இல்லையா? நான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் போகும்போது எங்கே போனாலும் நான் காலையில் வாக்கிங் போவேன். ஆஸ்திரேலியாலெல்லாம் சும்மா வாக்கிங் போகும்போது மற்ற எல்லா கனடாவில், ஆமீன், மற்ற எல்லா யூகேல எல்லா கண்ட்ரியிலும் போனால் வாக்கிங் போவேன். முன்னால் வர பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு போவான். ஆனால் நம்ம ஊரில் முறைச்சிட்டு போவான்.
ஆனா நம்ம மட்டும் இன்னைக்கு செய்யணும், சிரிச்சுட்டு தான் போகணும். என்னையா அவனை விட பயங்கரமா முறைக்கிறது. ஹலோ ஹalleluya, ஹலோ நல்லா இருக்கீங்களா? யாரை பார்த்தாலும் கேளுங்க. ஆமென். என்னையா கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களே, அடுத்த இவங்களோட பேசுவாங்க. ஆமென். இப்படிதான் ஃப்ரெண்ட்லியா பழகி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அவர்கள் ஆத்மா தான் முக்கியம். அவங்கள பார்க்கும்போது அவங்க ஆத்மாவை தான் பார்க்கணும். அந்த பாரத்தோட நீங்க பாஸ்ட் முதல்ல தலைவர் சொன்னாங்க, இந்த பகுதியில் நாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம், திருப்தி ஆயிடக்கூடாது. இந்த பகுதியில் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஆமென், ஆமென். இந்த இடமெல்லாம் பத்தாது, திரள் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்களை கொண்டு வரணும். அழகா இங்க சொல்லி இங்க நடக்கிறார் பாருங்க. 30ஆம் வசனத்துல அங்க ஒரு பாஸ்டரா அங்க பிஹேவ் பண்றாரு பாருங்க. 30ஆம் வசனத்துல இந்த கப்பல் ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கப்பல் ஒடிஞ்சிரும், எல்லாம் கடலோட போயிடும்ட்டு உள்ள இருக்கிற படகெல்லாம் எடுத்து மெதுவா இறக்கி நம்ம மட்டும் எஸ்கேப் ஆயிடலான்றான். பவுல் அழகா பார்த்து ஆமென் பாஸ்டரல் காலிங் அங்க ஒர்க் பண்ணுது பாருங்க. ஆமென். கூட இருக்கிறவர்களை பாதுகாக்கிற ஒரு வேலையை கர்த்தர் அங்கே பவுல் செய்கிறார். கூட இருக்கிறவர்ல நம்மளா இருந்தா சொல்லுவோம், சார் நான் யார்கிட்டையும் சொல்ல, என்ன மட்டும் கூட்டிட்டு போயிருக்கணும், என்ன மட்டும் ஒரு படகுல ஏற்றிட்டீங்கன்னா வெளியே சொல்ல மாட்டேன். இல்லை, பவுல் சொன்னார், போய் மாலுமிகிட்ட சொல்லி, என்ன நூற்றுக்கு அதிபதிட்டு தானே எல்லாம் சொல்லி, ஆமாம் இவங்க இருந்தால் தான் நம்ம கொஞ்சமாச்சு தப்பிக்க முடியும். அவங்க எஸ்கேப் ஆக போகிறாங்க, ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். நம்ம இருதயமெல்லாம் ஆண்டவரே எங்கள் தேசம் அழியக்கூடாது, என் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்கிற ஆத்ம பாரத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இப்போ அப்படி தப்பிச்சோடனே கடைசியா சாப்பிடாம இருக்கான். பவுல் சொல்றாரு, டெப்பா நீங்க கடல்ல சுனாமியில சாக மாட்டான், சாப்பிடாம செத்துருவீங்கடா, சாப்பிடுங்க அப்படின்னா, அவன் இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ சாக போறோன்னு தெரிகிறவன் சாப்பிட மாட்டேங்கிறான். நம்ம எலியாவா இருந்தா வேற விஷயம், போதும் கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்றான். நிறைய பேர் நம்ம புலம்புற மாதிரி, ஆண்டவரே செத்து போயிடலான்னு, ஆனா வச்சதெல்லாம் சாப்பிட்றான். இந்த ஜனங்கள் இப்படி இருக்கும்போது பவுல் எல்லாத்துக்கும் முன்னாலே ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அப்பத்தை சாப்பிட்டாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். இது என்ன ஆண்டு சொல்ல வரவரன்னா, ஈஸி டு ப்ரீச் பட் பிராக்டிசிங். நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரீச் பண்றது எஃபெக்டா இருக்காது. இவன் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது அவன் சாப்பிடல, இவங்க சாப்பிட்டப்போ கொந்தளிக்கிற புயல் மத்தியில் ஒன்று அமைதியாக இருக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தினான். ஹல்லேலூயா. அதனால தான் 46ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் ஆகையால் சுனாமி வந்தாலும் பூமி எதிர்ச்சி வந்தாலும் பயப்படும். 7வது வசனம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன். சுனாமி வந்தப்போ எங்க ஆபீஸ்ல ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்தினேன். ஏன்னா எல்லாரும் வந்து காலங்காத்தால வந்தோடனே யாருமே வேலை செய்யல. சார் பைபிள்ல சொல்லி இருக்கா சார், இதை விட நமக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்? உடனே அவங்களுக்கு ஒரு மீட்டிங் ஆபீஸ் டைம்ல. ஆமா ஆமா சொல்லி இருக்கு, பூமி எதிர்ச்சி சொல்லி இருக்கு, யுத்தம் சொல்லி இருக்கு, பஞ்சம் சொல்லி இருக்கு. இது இந்தியா, இது இலங்கை காலியாச்சு, இப்ப பாகிஸ்தான் திவால் ஆயிடுச்சு, அடுத்தது நம்ம தான். ஹலோ, என்ன இல்லையா பஞ்சம் சொல்றேன், நம்ம தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆட்கள் ரொம்ப இந்தியாவை முன்னேறி கொண்டிருக்கிறது பஞ்சத்துக்கு நேரா. இது பைபிள் சொன்னது நடந்தே தீரும். எவ்வளவு பெரிய எக்கனாமிஸ்ட் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அநேக தேசங்களை கர்த்தர் தொடரணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அனுமதிக்க போகிறார். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், அவன் யுத்தத்தின் செய்திகள் நடக்கும் போது சபை முழிக்கலன்னா பரிதாபம். நீங்களும் நானும் இந்த நாட்களில் எழுமணும். ஆமே, நம்ம எப்படின்னா மறந்துடுவோம். சுனாமியை மறந்து போச்சே சார். கொரோனா அதோட வாழ பழகியாச்சு. அப்புறம் ஆமா புயல் அது வந்துச்சு போச்சு, இப்ப ஓகே மறுபடியும் வந்தா கூட பார்த்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கணும். எங்கள் தேசம் இயேசுவை அறியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு கடைசி வசனம் ரொம்ப பிடிக்கும், வாசிங்க. மற்றவர்களில் சில பலவைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமா எல்லோரும் கரை சேர்ந்தார்கள். எல்லோரும் கரை சேர்ந்தார்கள். அப்ப 276 பேரோடு நானும் ஒருவனாக இருந்திருந்தால் அத்தனை பேரும் கரை சேர்ந்திருக்க மாட்டார்கள், அழிந்திருப்பார்கள்.
இது ஆமென் அக்கறைக்கு நாம் சார்ந்திருக்கிற நம்மை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒருவர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது என்பது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அவங்க நரகத்துக்கு போனால் நான் தான் காரணம்ன்ற பொறுப்பை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம தேவனுக்காக திறப்பில் நிற்போம். நமக்கு நம்ம பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எதிர்கால பிரச்சனை, பிள்ளைகளுடைய பொருளாதாரம், கடன் பிரச்சனை, எல்லாத்தின் மத்தியிலும் தேவர் ராஜ்ய சிந்தையோடு கூட ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஒரு ஆத்துமா கூட ஆமென் இயேசுவை அறியாமல் மரிக்க கூடாது. ஒரு ஆத்துமா கூட நரகத்திற்கு போகக்கூடாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால எம்எல் ஜெபசிங்கானே எழுதினாங்க, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆள், நான் மருதூர் குறிச்சியில் சொன்னேன், ஐடா ஸ்கேடர் என்கிற ஒரு அம்மா ஆமென் வெள்ளூர் சிஎம்சி இன்னைக்கு பிரம்மாண்டமா நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய தகப்பனார் ஒரு மருத்துவர். அவர் இங்கே மருத்துவ மிஷனரியா வந்தாங்க. அப்போ ஒரு நாள் இவங்க ஐடா ஸ்கேடர் அவங்க ஸ்கூல் ஹாலிடேஸில் அவங்க இங்கே இந்தியாவுக்கு டூருக்கு வந்தாங்க, அப்பாவை பார்க்கறதுக்கு, அப்பா கூட இருக்கிறதுக்கு. அந்த கிராமத்தில் இருக்கும்போது வரிசையாக பிணங்கள் போய் கொண்டிருக்கிறது, அலறுகிற சத்தம் கேட்கிறது. அப்பாட்ட கேட்டாங்க, என்னப்பா சத்தம்? பிரசவ வேதனை வந்து, ஏன்னா அப்பெல்லாம் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க. எங்கள் வீட்லேயே 5 பேரும் வீட்டில் தான் நாங்கள் பிறந்தோம். சரி ஓகே, பிரசவம், நீங்கள் டாக்டர் தானே, போய் ஹெல்ப் பண்ணோம். பெண்களுக்கு நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், பிரசவத்தை ஆண் டாக்டர் பார்க்க முடியாது, அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அலறல் சத்தம், பிரேதம் போகிறது. அப்போ அப்பா கேட்டாரா, மகளே நீ டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த தேசத்துக்கு மிஷனரியா வரையா? நெவர், சான்ஸே கிடையாது டாடி, நான் வரமாட்டேன், நான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனால் அவள் இருந்த நாட்களிலே கொஞ்ச நாட்கள் இருந்தால் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். அவருடைய இருதயத்தை கர்த்தர் உடைத்தார். திரும்ப போனா டாக்டர் முடிச்சு படி முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு மிஷனரியா வந்து அங்கே மெடிக்கல் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்ச இன்னைக்கு சிஎம்சி என்கிற பெரிய ஸ்தாபனம். ஒரே ஒரு மனிதனுடைய அர்ப்பணம். தங்கச்சி, மகளே, ஒரே ஒரு பிள்ளையுடைய அர்ப்பணிப்பு, அந்த பகுதியில் இயேசுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. நான் எப்பெல்லாம் நான் வெள்ளூர் போறேனோ அப்பெல்லாம் அந்த சிஎம்சியோட சேப்பல்ல நான் பேசுவேன். அங்கே இருக்கிற பிஆர்ஓ அவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள், டாக்டர்ஸ் நிறைய பேர். அங்கே போய் அடிக்கடி நாங்கள் கூட்டம் நடத்துவோம். ஆமென். ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய ரூம்லேயும் ஸ்பீக்கர் இருக்கும். அன்னைக்கு நாங்கள் பேசும்போது ஜெபிக்கும் போது ஒவ்வொரு ரூம்லேயும் காஸ்பல் போகும். இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட ஒரே சகோதரியுடைய அர்ப்பணிப்பு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நான் கூட்டத்தோடு ஒரு ஆள் அல்ல, இந்த கூட்டத்திற்கு என்னை கர்த்தர் பொறுப்பாளியாக வைத்திருக்கிறார். இனிமேல் நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன். இந்த சபையில கர்த்தர் என்னை கொண்டு எழுப்புதலை கட்டளையிட போகிறார். நீ எந்த சபையில் இருக்கிறீங்களோ அந்த சபையில உங்க மூலமா என் மூலமா இந்த சபைக்குள்ள எழுப்புதல் வரணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். என் மூலமா இந்த சபை ஆத்துமாக்களினால் நிரம்ப போகிறது, ஏன் அது வரைக்கும் நான் விட மாட்டேன்னு ஒவ்வொருவரும் எழுப்பிட்டா அந்த எழுப்புதலை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏதோ ஊழியர்கள் மட்டும் ஊழியர் சார் அவங்க ஜெபம் பண்றாங்க, இது தப்பு. ஒவ்வொரு விசுவாசி எழுமணும். கண்களை மூடலாமா? கண்ணை மூடுங்க. நான் பாஸ்டர்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆமென். முழங்கால் போட முடியுமானால் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தரணும். இந்த கன்வென்ஷன்ல கூட்டத்தோடு ஒரு ஆள் அல்ல. நான் இவ்வளவு நாள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு என்ன ஒரு ஆளாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல கை உயர்த்துங்க சீக்கிரமா. இவ்வளவு நேரமா முழங்கால் போட உங்க கரங்களை உயர்த்தி, பிரதர்ஸ், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிளீஸ் கர்த்தருடைய இறுதிய துடிப்பை நான் பேசினேன். இதை தொடர்ந்து நிறைய காரியங்களை பேச நான் வைத்திருந்தேன். ஆனா கர்த்தர் இந்த காரியத்தை தொடர்ந்து திரும்ப திரும்ப பேச, எப்பங்க எழும்ப போறீங்க தம்பி, சகோதரா, எப்ப எழும்ப போறீங்க? தங்கச்சி, மகளே, எப்ப நீ எழும்ப போற? எத்தனை அழிவுகள் கூட்டம் கூட்டமா கொத்த கொத்தா செத்துட்டு இருக்காங்க. இந்த தேசம் அழியக்கூடாது, இந்தியா அழியக்கூடாது. தீவிரவாதம் ஒரு பக்கம், இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பயங்கரமான அழிவு, ஒரு பக்கம் பெரிய கூட்டத்தை எழுப்பி ஜனத்துக்கு விரோதமா ஜனத்தை அழிக்க பிசாசு இந்த தேசத்தில் திட்டம் தீண்டி கொண்டிருக்கிறான்.
மிலிட்டரியில இருக்கிறவங்களை கூட பிசாசு தொட்டு கொண்டிருக்கிறார். ஐயோ, இந்த தேசத்தில் என்ன நடக்குமோ தெரியாது, ஆனால் அதற்கு நான் விட மாட்டேன். அதற்கு முன்பதாக இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த தேசம் அழியக்கூடாது, மாறாக இயேசுவை அறிய வேண்டும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ப்ளீஸ் 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 ஜெபம் பண்ணுங்க. ஆத்ம பாரத்தை தாங்கப்பா. இனிமேல் என் ஜெபம் சுயநலமா இருக்காது. இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும் ஏசப்பா. ஐயோ, எத்தனை கன்வென்ஷன், எத்தனை கூட்டங்கள், எத்தனை செய்திகள். நான் இன்னும் அசைக்கப்படல, நான் எழும்பல. இன்னைக்கு தெபோராளை போல நான் எழும்புகிற வரைக்கும் கிராமங்கள் பாழாய் போயின. விசுவாசினா நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறது நினைக்கிறேன். இல்லப்பா, நான் தான் எங்க சபைக்கு எழுப்புதலுக்கு காரணமா மாற போறேன். ஓ ரபாகாதானா, செத்து போன இஸ்ரவேல் சபைகளுக்குள்ளே தாவீது என்கிற ஒரு மனிதன் ஜீவனை கொண்டு போனான். ஒரு மனிதன் அபிஷேகத்தை சுமந்து போனதினாலே, ஒரு மனிதன் கோலியாத்தை வீழ்த்தினதினாலே செத்து போன சபை, கூடாரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த சபை எல்லாம் எழும்பி பெலிஸ்தியரை துரத்தினது போல உன் நிமித்தம் முழு சபையிலும் ஒரு உயிர் மீட்சி வரப்போகிறது. வாலிப தம்பி, சகோதரா சகோதரா, உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் எழுப்புதல், உங்க சபையில எழுப்புதல், அது பற்றி எரிய கர்த்தர் விரும்புகிறார். நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.